போஸ் தான் மேனேஜர். ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் பாஸ். எந்தவித தயக்கம் இல்லாம உடனே டியூட்டி ஜாயின் பண்ணு போ. சாரி சார், ஐம் வெரி சாரி சார். நேத்து தான் எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை கிடைச்சது. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். நீ என் பின்னாடி உட்காந்து ஜட பின்னி விடு. எதுக்கு? நம்ம 4 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜட பின்னிப்போம்ல, அந்த பிளாஷ்பேக்க அப்பாக்கு இப்ப மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை. அட பாவீங்களா, வீட்டுல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். இவனுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்களே. அதிர்ஷ்டம் கெட்டவனா, எனக்கு வேலை தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் நடக்கணும். போராத காலம், நீ செஞ்ச பாவம், உன் அம்மா ரங்கநாயகியோட அகம்பாவம். எங்க அம்மாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் மாமாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சது போதாதுன்னு பாவம் எனக்கு வேலை கொடுத்த தோஷத்துக்காக ஒற்றுமையா இருந்த அவங்களையும் பிரிச்சிட்டியாடா. டேய், நீ நல்லா இருப்பியாயா? சுரேஷ், நேத்து ரங்கநாயகி அம்மாவை போய் பார்த்து வந்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லைப்பா. எனக்கு கூட சங்கடமா தான் இருக்கு. சகல வசதிகளோடு வாழ்ந்தவங்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சவங்க, கடவுள் பக்தி அதிகமா உள்ளவங்க, அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு நினைக்கும் போது தர்ம நியாயத்து மேலேயே நம்பிக்கை குறைஞ்சு போகுது. என்ன பண்ண முடியும் சுரேஷ்? சோதனை வந்தா தாங்கிதான் ஆகணும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் படல. தர்ம நிலையத்துக்கும் கோயில் திருப்பணிக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கடவுள் என்னுடைய ஒரே பையன் சஞ்சய என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போலியா, அப்படிதான் இதுவும். உங்களால தான்ப்பா அந்த குடும்பம் கொஞ்சம் தலையெடுக்கணும். ஸ்ரீவத்சனை வர சொல்லிருக்கோம்ல, அவனுக்கு இந்த புது ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு மேனேஜர் போஸ்டும் கொடுத்துருவோம், நல்ல சேலரியும் கொடுப்போம். சார், பாப்பா வாங்க ஸ்ரீவத்சன், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஸ்ரீவத்சன், உங்க ஃபேமிலி பத்தி தான் நானும் சுரேஷ் பேசிட்டு இருந்தோம். நாங்களும் அப்படிதான் சார். நைட்டு ரொம்ப நேரமா அம்மா நீங்க எங்க ஆத்துக்கு வந்துட்டு போனதை பத்தியே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க சார். உதவின்னு கேட்டு போனாலே இந்த காலத்துல யாரும் செய்ய மாட்டாங்க சார். ஆனா நீங்க என்னடானா எங்களை பத்தி கேள்விப்பட்டு ஆத்துக்கே வந்து உதவி செய்யறேன்னு சொன்னது உங்க நல்ல மனசை காட்டுது சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கறது தான் உண்மையான மனுஷன் குணம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது கெட்டதா இருந்தாலும் நடக்க போறது நல்லதா இருக்கட்டும். நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். ஸ்ரீவத்சன், அப்பா உங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ல மேனேஜர் போஸ்ட் கொடுத்து நல்ல சேலரியும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சுரேஷ், இதை போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு வேலையில ஜாயின் பண்ண தானே வந்திருக்காரு. போய் இவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ண சொல்லுங்க, போங்க. சார், நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்ககிட்ட என் நிலைமைய நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஸ்ரீவத்சன், என்ன சொல்ல போறீங்க? இது வரைக்கும் பாஸா இருந்துட்டேன், இப்ப எப்படி மேனேஜரை வேலை செய்யறது தயக்கமா இருக்குன்னு சொல்ல போறீங்களா? ஸ்ரீவத்சா, போஸ் தான் மேனேஜர். ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் பாஸ். எந்தவித தயக்கம் இல்லாம உடனே டியூட்டி ஜாயின் பண்ணு போ. சாரி சார், ஐம் வெரி சாரி சார். நேத்து தான் எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை கிடைச்சது. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வேலை தானே, அட்வான்ஸ் வாங்கினா என்ன, திருப்பி கொடுத்தா போகுது. சுரேஷ், எவ்வளவு பணம் கேட்டு திருப்பி கொடுத்துரு. சார், அட்வான்ஸை திருப்பி கொடுத்து வேலையை வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அந்த கம்பெனி முதலாளிங்களா என்னால உருவானவங்க. முதலாளி விசுவாசத்துல எனக்கு முதலாளி சீட்டே கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் எப்படி சார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியும்? என்ன ஸ்ரீவத்சன், இந்த காலத்துல போய் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க என்ன அவங்களை ஏமாத்த போறீங்க? இன்னும் நீங்க வேலையிலேயே ஜாயின் பண்ணல, அதுக்கு போய் ஏன் வருத்தப்படுறீங்க? மனசு இடம் தர மாட்டேங்குது சுரேஷ். என் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சில பேர் திடீர்னு அதிக சம்பளம் தரேன்னு சொல்றாங்கன்னு வேற கம்பெனிக்கு போறேன்னு சொல்லும்போது அவங்கள நான் திட்டியிருக்கேன். ஏன் சாபமே கொடுத்து அமைச்சிருக்கேன்.
அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஸ்ரீவத்சா, உன்னுடைய சென்டிமெண்ட்டு, உன்னுடைய நல்ல மனசு எனக்கு நல்லா புரியுது. உன்னை நான் பாராட்டுறேன். நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு தான் வரும். இதை பாரு, என் வீட்டு கதவு எப்போ உனக்காக திறந்து இருக்கும். எந்த உதவியானாலும் எப்போ வரலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதிர்ஷ்டம் இல்லாதவர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டு போறாரு. சுரேஷ், நாம தான் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. ஒரு நல்ல ஸ்டாஃபை இழந்துட்டோம். என்னப்பா வச்ச கண்ணு வாங்காம எங்களே பார்த்துட்டு இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மாறி தலை சீவின்னு இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? ஏன்பா 2 குரங்குங்க பேன் பாக்குற மாதிரி இருக்கா? வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அப்பா ஏதோ சொல்ல வந்த, அதுக்குள்ள நீ பேச்சே மாத்திட்ட. அப்பா, நீங்க என்னப்பா சொல்ல வந்த? சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, சின்ன வயசுல உங்க 3 பேரோட சேர்ந்து பத்மா உட்கார்ந்த தலைவாரின்னு இருப்பா. வரிசையா நீங்க 4 பேரும் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குது என் கண்ணே பட்டுடுமோன்னு உங்களுக்கு சுத்தி போடுவோம்மா. அதை நினைச்சுதாம்மா. ஜூ மந்திர காளி, அக்கா பத்மாவை இங்க கொண்டு வா. சீதா சொன்ன மாதிரி பத்மா வந்துட்டாளே. வா பத்மாக்கா. அப்பா, அவ என்ன பார்த்துட்டு தான் அப்படி சொன்னா. வா பத்மா, எப்படி இருக்க? உன்னோட மாமியார் மாமனார் ஆத்துக்காரு எல்லாரும் நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கா. ஏங்கா குழந்தை ரங்காவை கூட்டிட்டு வரல? நான் வரும்போது அவன் தூங்கிட்டு இருந்தா. இந்த பைய எடுத்துண்டு அவனையும் தூக்கிண்டு வர முடியாதுன்னு தான் அம்மா கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன். அக்கா என்னக்கா கொண்டு வந்திருக்க? நோக்கி எதுவும் இல்ல. கர்ப்பமா இருக்கிற கௌஷிக்கு இந்த அதிர்சம் முறுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இப்பதான் எனக்கு தோன்றது, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு கர்ப்பமாகணும்னு. அப்பதான் பத்மாக்கா கையால ஊட்டிக்கிற பாக்கியம் கிடைக்க போல இருக்கு. ஐயோ, அசடு அசடு. நீ குழந்தை உண்டானாதான் நான் உனக்கு ஊட்டி விடணுமா? நீதான் இந்த ஆத்துக்கே குழந்தையாச்சுதா. எதுக்குக்கா வீண் செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன்? கௌஷி, தங்க கர்ப்பமா இருக்கிறச்ச ஒரு அக்கா செய்ய வேண்டிய சவரட்சணை. இதெல்லாம் நியாயமா பார்த்தா இந்த பலகாரத்தோட நோக்கு பட்டுப்புடவை ஜாக்கெட்டு, ஒரு 1/2 பவுன் மோதிரம், இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனா அது சரி. ஆனா நேக்கு தான் அந்த பாக்கியம் இல்லாம போயிடுது. அதனாலதான் பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல அதிரசமும் முறுக்கும் வச்சிருக்கியா? பத்மா, இதெல்லாம் நீ கொண்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வாங்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன்னு நேக்கு நன்னா தெரியுமா? அப்பா, ஒரேடியா பெருமாள் எங்களை அழிச்சுடல, எங்க மேலேயே கொஞ்சம் கருணை காட்டியிருக்கார். என்ன சொல்ற பத்மா? நீ சொல்றத பார்த்தா நீ நினைக்கிற மாதிரிதான் என் ஆத்துக்காரருக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிடுது. 2000 ரூபாய் முன்பணம் கொடுத்துருக்கா. அதுலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே உங்க எல்லாருக்கும் நல்ல காலம் தாம்மா. அப்பா, பெருமாள் அடிச்சா 2 கண்ணத்திலயும் அடிக்கிறாருப்பா. கொடுத்தா 2 பக்கத்திலயும் கொடுக்கறார். நேத்து ராஜரத்னம் அங்கிளும் எங்க ஆத்துக்கு வந்திருந்தா. மாமா வந்திருந்தாரா? என்ன சொன்னார்? என்னென்னமோ சொன்னார். அவர் எங்க ஆத்துல இருந்த 10 நிமிஷமும் ஏதோ கடவுள் வரம் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. அப்பா, எங்க குடும்பத்தை பத்தி நீங்க தான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி சொன்னார். பெரிய மனுஷனா பெரிய மனுஷனாப்பா, என்ன உதவி வேணாலும் கேளுங்கன்னு சொன்னார். ஆனா ரங்கநாயகி அம்மா என் ஆத்துக்காரரோட வேலை விஷயமா சொன்னா. ஓ, அப்போ அவர்தான் உங்க ஆத்துக்காருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரா? அப்பா, அதான் சொன்னனே, பெருமாள் 2 பக்கத்திலயும் ஒரே சமயம் கொடுத்துட்டாருன்னு.
இவர் வேலை தரேன்னு சொல்லிட்டு போனார். எங்க ஆத்துக்காரர் வேற இடத்துல வேலையிலே சேர்ந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அத சொன்னனே. அப்போ ராஜரத்ன சாருக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா? அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது வேலையில சேரத்தான் போயிருக்கார் என் ஆத்துக்காரர். இப்போ அத்திமேருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கே, அதுவே போறோம். பத்மா, மத்தியானம் நீ இங்க இருந்து எங்களோட சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ன? அது எப்படி நான் சாப்பிடாம போயிடுவேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம 4 பேரும் சந்திச்சிருக்கோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட மாட்டோமா? பத்மா, நான் உங்களுக்கு பணம் காசு பெருசா எதுவும் சேர்த்து வைக்கல. அன்பு பாசம் இதுதாம்மா சேர்த்து வச்சிருக்கேன். உங்களுடைய இந்த பாசம்தான் என்னைக்கும் குறையக்கூடாதுமா. பத்மாக்கா, இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம அப்பாவோட சின்ன ஆசை நிறைவேற்றி வைப்போமா? என்னடி ஆசை அது? நீ என் பின்னாடி உட்காந்து ஜடப்பினி விடு. எதுக்கு? நம்ம 4 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜடப்பினிப்போம்ல, அந்த பிளாஷ்பேக்க அப்பாக்கு இப்ப மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை. டேய் சட்டை வந்து கையறா. ஏய் எதுக்குடா கை எடுக்க? டேய் நான் உன் மாமன்டா. நீ மாமனா நான் மச்சான்டா. டேய் உன்னை பத்தி சொன்னாங்கடா அவங்க. உன்னை பத்தி அவர் சொல்லிருக்காருடா. ஒரு மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கேனா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு ரூபாய் அடிச்சிருப்படா? டேய் கம்யூனிட்டி வெளிய போடா. டேய் நீ என்னடா வெளிய போக சொல்றீங்க? நான் பணம் தரேன், நீ வெளிய போடா. போடா வெளிய. ஏய் டேய் போடா. டேய் ஏய் போடா வெளிய. என்னடா? ஏய் நீ என்னடா சொல்றீங்க? போடா. டேய் அதெல்லாம் முடியாதுடா. ஏய் டேய் டேய் நான் வெளிய போறேன்னா நீ ஏன் பணத்தை எடுத்து வைடா. நான் வெளிய போறேன். அடடே சார், நீங்களா சார்? பாருங்க சார் எப்படி சத்தம் போடுறாங்கன்னு. செம்ம அடி அடிக்கிறாங்க சார். என்னது? என்ன விஷயம்? டிவில ஏதாவது கிரிக்கெட் கிரிக்கெட் மேட்ச் மேட்ச்லாம் இல்ல சார், லைவ் ஆக்ஷன். 2 பேர் சார். சார் நேத்து நீங்க தானே வந்து பாத்துட்டு போனீங்க, ஆமா. ரங்கசாமி ரங்கசாமி. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்க முதலாளி, அவரை வச்சே கம்பெனியை டெவலப் பண்ண போறோம்னு சொன்னாங்க சார். பாவம் சார், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஏய் உனக்கு என்னடா பணம்? உனக்கு என்ன பணம்? முடிஞ்சா போய் பிரிச்சு விடுங்க சார். தங்கசாமிக்கும் ரங்கசாமிக்கும் சண்டையா? நீ ஃப்ராட் பண்றியா? ஃப்ராட் என்னைய சொல்ற? ஏய் ஏய் என் கம்பெனில ஃப்ராட் நீ என்ன ஃப்ராட் சொல்றியோ? யார்? அதெல்லாம் நீ பண்ணிட்டு கடைசில எவ்வளவு பழி போறியோ? ஏய் அவன்தான். தவிர அட பாவீங்களா, வீட்டுல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன், இவனுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்களே. அதிர்ஷ்டம் கெட்டவனா, எனக்கு வேலை தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் நடக்கணும்? வேலைக்கு போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு வந்தனே, இப்ப என்ன முகத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போவேன்? சும்மா விட மாட்டேன். டேய் ஏய் ஓ ஏய் அதிர்ஷ்டம் கெட்டவனா, விதி வாழ்க்கையில விளையாடணுவாங்க. என் வாழ்க்கையில அது ரொம்ப சரியா இருக்கு. எவ்வளவு ஆசையா வந்த இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணான்னு எவ்வளவு கனவுகள் எல்லாம் நாசமா போச்சு, எல்லாம் வீணா போச்சு. என்ன தம்பி வேலை தேடிக்கிட்டு லோ 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 லோன்னு ரோடா அலையிற போல இருக்கு. ராஜா, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்புப்பா. அதுவும் உன்ன போல ஒயிட் காலர் பேர்வழிங்களுக்கு வேலையே கிடைக்காது. இத பார், வேணா வீண் பிரச்சனை பண்ணாத. என்னையா இது? இத பாடுறா, உண்மையை சொன்னா அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இது பார், உன்ன மாதிரி ஆளுங்க ஏசி காரு ஏசி பங்களான்னு பழகிட்டீங்க. வீடு ஜப்தி வேற ஆயிடுச்சு, ஒன்று கொடுத்தனும் வேற நடத்துறீங்க. வேலை தேடி 2 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்னப்பா இது? காஞ்சி கருவாடு மாதிரி கருத்து வேற போயிட்ட. ஹலோ தம்பி, இங்க வாய. ஒரு பெரிய மனுஷன் வேலை வெட்டி இல்லாம ஒரு அன்னக்காவடி பையன்கிட்ட பேசிட்டு இருக்க, மரியாதை இல்லாம போயிட்டு இருக்கியே, என்ன அர்த்தம் இது? என்னையா என்ன பேச போற?
பேசி பேசி எங்க மாமாவை எங்களையும் பிரிச்சுட்ட. இன்னும் என்ன பேச போற? பேசு. இத பாரு ராஜா, பைத்தியக்கார தினமா பேசிட்டு இருக்க. நீ சொன்ன எதையுமே நான் செய்யல. அது உன்னோட விதி. உன் போராத காலம், நீ செஞ்ச பாவம், உன் அம்மா ரங்கநாயகியோட அகம்பாவம். ஏய், இது பார். எங்க அம்மாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ரொம்ப ஆத்திரப்படுற சின்ன பையன், உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பார், ஏய், இப்போ கூட சொல்றேன். டேய் தம்பி, நான் உனக்கு எதிரியே இல்லப்பா. ஆனா உன் மேல எனக்கு இரக்கம் தான் அதிகமா இருக்குது. நீ இப்படி வேலைக்கு கண்டபடி அலையவே வேண்டாம். இந்த பார், நான் உனக்கு ஒரு நல்ல வேலை தரேன். வேணா போயா. இது பார், அவசரப்படாத, நான் சொல்றத முழுசா கேள. எகிரிய. இது பார், அடையாறுல எனக்கு ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு. நீ ரங்கநாயகி மகனா இல்லாம ஒரு சாதாரணமான ஆளா ஒரு 3வது மனுஷனா வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணு, அவ்வளவுதானே. தட்ஸ் ஆல். மாசம் உனக்கு நல்ல அமௌண்ட் போட்டு தரேன். வேலை வேலை ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சும்மா காலையில 9 மணிக்கு வரணும், அப்படியே 5 மணிக்கு போயிடணும். ஆபீஸ்ல இது பார், ஏசி சும்மா குளு குளு குளுன்னு இருக்கும். என்ன அப்புறம் வேலை கூட ரொம்ப சாதாரணமான வேலை. என்ன தெரியுமா வேலை உனக்கு? வந்த உடனே ஆபீஸை சும்மா நீட்டா பெருக்கி சுத்தம் பண்ணணும். இந்த ஸ்டாஃப் பசங்க இருக்காங்கல்ல, வேலை பார்க்குற பசங்க, அவங்களுக்கெல்லாம் காஃபி டீ கொண்டாந்து கொடுக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு 5-10 கார் இருக்கு, அதுல வந்து ஒரு வேலை செய்யி ஒரு 3-4 கார் தொடச்சு விட்டா போதும். டேய் டேய் சக்கரவர்த்தி, டேய் என் குடும்பத்துக்காக பாக்குறேன். இல்லனா இந்த இடத்துல உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். அவசரப்படாத கண்ணா, அவசரப்படாத. இந்த கொலை இருக்குல்ல, அந்த கொலை பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல கண்ணா. அது ஒரு சின்ன அழகான ஒரு கலை. இப்ப உனக்கு நேரம் சரியில்லை. நீ கொலை பண்ணேன்னு வச்சுக்கோ, ஒருவேளை நீ கொலை பண்ணிடுறேன்னே வச்சுக்கோ, ஆஹான்னு நான் சாவ மாட்டேன். கொலை கேஸ்ல நீதான் பேட்டா உள்ள போய் கம்பி கம்பி கம்பின்னு கம்பி என்னனும். ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருந்தா உன் ஆபீஸ்ல டீ காஃபி கொடுக்கிற வேலை செய்ய சொல்லுவ? பொறுக்கி ராஸ்கல். நீதான் இப்போ வேலை இல்லாம தெரு தெருவா பொறுக்கிட்டு இருக்க. பொறுக்கி என்ன பொறுக்கின்ற? அடே கண்ணா ஸ்ரீவத்சா, இது பார், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வேலைக்காரனா, ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பியூனா, எனக்கு வந்து காஃபி குடுக்கதா போற. ஒருவேளை குடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை குடுக்க வெப்பண்டா. டேய், நீ தலைக்கிட நின்னாலும் அது நடக்காதுடா. இந்த சக்கரவர்த்தி அகராதியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. இது பார், காலையில நீ வீட்டை விட்டு கிளம்பும் போது முதலாளியா உட்கார வேண்டிய டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தியா? இது எப்படி உனக்கு தெரியும்? டேய், உன் நிழல் கூட உன் கூட வராம இருக்கலாம், ஆனா இந்த சக்கரவர்த்தியோட ஆளுங்க தம்பி உன்னையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன உன் ஆளுங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க? 7.5 வருஷம் பிடிக்கிற சனிக்கு கூட எள்ளு விளக்கேத்தி சாந்தப்படுத்தலாம். ஆனா உன்னை பிடிச்சிருக்கிற இந்த சக்கரவர்த்திய எதனாலையும் சாந்தப்படுத்த முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா அந்த மாமனுக்கும் மச்சானுக்கும் பிரச்சனை பண்ணி விட்டது நீதானா? நான் தான், இந்த சக்கரவர்த்தி தான். இவனை பத்தி அவனுக்கும் அவனை பத்தி இவனுக்கும் எங்க ஆளுங்க போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க. டே கண்ணா ஸ்ரீவத்சா, இத பார், உன்னையும் சுதர்சனையும் பிரிச்ச எனக்கு டேய் இது என்னடா
பிஸ்கோத்து. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கைராசிப்பா. நேத்து வேலையில ஜாயின் பண்ணி 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்த ஆபீஸை இழுத்து மூடிட்டு நான் வந்தேன். இது எப்படியோப்பா 2000 ரூபாய் நீ சம்பாதிச்சிட்ட. பாவி, என் மாமாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சது போதாதுன்னு பாவம் எனக்கு வேலை கொடுத்த தோஷத்துக்காக ஒற்றுமையா இருந்த அவங்களையும் பிரிச்சிட்டியாடா. டேய், நீ நல்லா இருப்பியாயா? பைத்தியக்காரா டேய், நான் தான்டா நல்லா இருப்பேன். இப்படி பண்றவன் தான்டா நல்லா இருப்பா. இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரு அயோக்கியத்தானோ, அவன் தான்டா நல்லா இருப்பா. இது என்னுடைய இந்த சக்கரவர்த்தியினுடைய ஆரம்பம் தான் ராஜா. இனிமே தான் என் ஆட்டம் ராக்கெட் மாதிரி எப்படி போகுதுன்னு நீ பார்க்கத்தான் போற. உன்னை, உன் பொண்டாட்டிய, உன் அம்மாவை, உன் அப்பாவை தனித்தனியா பிரிச்சு உன் குடும்பத்துக்கே அட்ரஸ் இல்லாம பண்ண போற.